ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அடைய வேண்டிய இலக்குகளை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார நோக்கங்களையும் வழிகாட்டுதலையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளையும் திட்டங்களையும் உள்ளடக்கிய வரைபடமே பொருளாதார திட்டமிடல் ஆகும். தற்போதைய பொருளாதார திட்டமிடல் சிந்தனை மிகவும் புதியது. ஆனால் மார்க்சிச சோசலிசத்தின் அடிப்படையில் ஓரளவு வேரூன்றியுள்ளது. 20ஆம் நூற்றாண்டில் அறிஞர்கள், கோட்பாட்டாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோர் ஐரோப்பாவின் நிலையை முன்னிறுத்தி முதலாளித்துவத்தையும் சமூகத்தில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளையும் நிறுத்த அரசின் தலையிடுதல் அவசியம் என்றார். சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை 1928ஆம் ஆண்டு செயல்படுத்த துவங்கியது. பொருளாதார திட்டமிடலை சோவியத் நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற உதவியது. USSR சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை எந்த ஆண்டில் செயல்படுத்த துவங்கியது? 1928ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை செயல்படுத்த துவங்கியது. பொருளாதார திட்டமிடல் மூலமாக தான் சோவியத் ஒன்றியம் USSR வல்லரசு நாடாக மாற உதவியது. 1930ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தத்தின் விளைவாக அமெரிக்காவில் மக்களின் வாங்கும் திறன் குறைந்தது. அப்போ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா என்ன? சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கியதால் பொருளாதார திட்டமிடல் அவசியம் என்னும் கருத்து வலுவடைந்தது. எதற்காக பொருளாதார திட்டமிடல் அவசியம்? USSR வல்லரசு நாடாக மாறியதற்கும் USSR அது வல்லரசு நாடாக, அதாவது சோவியத் நாடு வல்லரசு நாடாக மாற்ற உதவியது பொருளாதார திட்டமிடல் தான். ஸோ பொருளாதார பெருமந்தம் இருந்ததால் அமெரிக்காவில் வாங்கும் திறன் குறைஞ்சது. ஸோ பொருளாதார திட்டமிடல் அவசியம் எனும் கருத்து வலுவடைந்தது. நாட்டின் வளங்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் சிறப்பாக ஒதுக்கீடு செய்ய 2ஆம் உலகப் போரினால் ஏற்பட்ட சூழல் நிர்பந்தத்தை உருவாக்கியது. போரின் விளைவுகளை சமாளிக்க திட்டமிடல் தான் சரியான நிகழ்வு என்ற சிந்தனை பரவ தொடங்கியது. 2வது உலகப் போரில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்பட்ட சூழலில் நாட்டின் வளங்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் சிறப்பாக ஒதுக்கீடு செய்ய 2ஆம் உலகப் போரினால் ஏற்பட்ட சூழல் நிர்பந்தத்தை உருவாக்கியது. இந்திய விடுதலைக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்டது. இது மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ஆகிய இரண்டையும் அமைக்க பரிந்துரை செய்தது. 1948ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்டது. இந்திய விடுதலைக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்டது. இந்த தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்டது. இதில் மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ஆகிய இரண்டையும் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இந்திய விடுதலைக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு தான் நமக்கு என்னென்னா தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்டது. ஸோ அந்த டைம் மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ஆகிய இரண்டையும் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 மார்ச் 15 திட்டக்குழு அமைக்கப்பட்டது. 1951 ஏப்ரல் 1 திட்ட காலம் துவங்கியது. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 1951 1956 வரை ஆகும். இந்தியாவில் திட்டமிடுதலின் பரிணாம வளர்ச்சியை கீழ்காணும் நிகழ்வுகளில் இருந்து புரிந்து கொள்ளலாம். சர் எம் விஸ்வேஸ்வரய்யா 1934 புகழ்பெற்ற பொருளியல் வல்லுநர், அரசியல்வாதியுமான எம். விஸ்வேஸ்வரய்யா 1934ஆம் ஆண்டு இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தார். அவர் தனது ஆலோசனையாக 10 ஆண்டு திட்டம் ஒன்றை அவர் எழுதிய இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தில் விளக்கியுள்ளார். ஜவஹர்லால் நேரு 1938ஆம் ஆண்டு தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்தார். அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்ததாலும் நேருவின் முயற்சிகள் நின்றுவிடப்பட்டன. அப்போ சர் எம். விஸ்வேஸ்வரய்யா அழகாக பண்ணிட்டு போயிட்டார். 1934 புகழ்பெற்ற பொருளியல் வல்லுநராச்சே, அரசியல்வாதியும் ஆச்சே. 1934ஆம் ஆண்டு அவர் என்ன பண்ணார்னா, இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துட்டார். அவர் தனது ஆலோசனையாக ஒரு புத்தகத்தை எழுதினார். 10 ஆண்டு திட்டம் ஒன்றை அவர் எழுதிய இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தில் விளக்கியுள்ளார். அப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியது யார் கேட்டானா சரி விஸ்வேஸ்வரய்யா. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10 ஆண்டு திட்டம் ஒன்றை, தனது ஆலோசனையான 10 ஆண்டு திட்டத்தை இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தில் விளக்கியுள்ளார் சர் எம். விஸ்வேஸ்வரய்யா. ஜவஹர்லால் நேரு 1938ஆம் ஆண்டு தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்தார். அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் 2ஆம் உலகப் போர் ஆரம்பமானதாலும் நேருவின் முயற்சிகள் கைவிடப்பட்டன. பாம்பே திட்டம் 1940ஆம் ஆண்டு மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் என்ற ஒரு திட்டத்தை 1938ஆம் ஆண்டு முன்மொழிந்தனர். இது 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டமாகும்.
மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் என்ற ஒரு திட்டத்தை 1938ஆம் ஆண்டு முன்மொழிந்தனர். இது 15 ஆண்டுகளுக்கான ஒரு தொழில் முதலீட்டு திட்டமாகும். அதுக்கடுத்து எஸ்.என். அகர்வால் திட்டம் 1944 என்பவர் காந்திய திட்டம் என்னும் திட்டத்தை 1944ஆம் ஆண்டு காந்திய திட்டம் என்னும் ஒரு திட்டத்தை 1944ஆம் ஆண்டு யார் கொண்டு வந்தாங்க? எஸ்.என். அகர்வால் கொண்டு வந்தாங்க. வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டமாகும். வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டமாகும். எம்.என். ராய் 1945ஆம் ஆண்டு மக்கள் திட்டம் என்பதை வடிவமைத்தார். இது வேளாண்மை உற்பத்தியும் வளங்களையும் இயந்திரமயமாக்கலையும் நுகர்வுப் பொருட்களையும் அரசே வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஸோ எஸ்.என். அகர்வால் திட்டம் 1944ஆம் ஆண்டு காந்திய திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது வேளாண்மை மட்டும் கிடையாதுப்பா, கிராம பொருளாதார முன்னேற்றமான திட்டம். வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் தான் காந்திய திட்டம். 1944ஆம் ஆண்டு யார் கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு எஸ்.என். அகர்வால். எஸ்.என். அகர்வால் 1944ஆம் ஆண்டு காந்திய திட்டம் கொண்டு வந்தாங்க, வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம். ஸோ அதுக்கப்புறம் கட்டின எம்.என். ராய் 1945ஆம் ஆண்டு மக்கள் திட்டம் என்பதை வடிவமைத்தார். இது வேளாண்மை உற்பத்தியும் வளங்களையும் இயந்திரமயமாக்கலையும் நுகர்வுப் பொருட்களையும் அரசே வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. இது வேளாண்மை உற்பத்தியும் வளங்களையும் இயந்திரமயமாக்குதலையும் நுகர்வுப் பொருட்களையும் அரசே வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஜெயபிரகாஷ் நாராயணன் 1940ஆம் ஆண்டு சர்வோதய திட்டம் என்று முன்மொழிந்தார். காந்தியடிகள், வினோபா பாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த திட்டம். எம்.என். ராய் 1945ஆம் ஆண்டு மக்கள் திட்டம் என்பதை வடிவமைத்தார். இது வேளாண்மை உற்பத்தியும் வளங்களையும் இயந்திரமயமாக்கலையும் நுகர்வுப் பொருட்களையும் அரசே வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. ஓகேவா? எம்.என். ராய் 1945ஆம் ஆண்டு மக்கள் திட்டம் என்பதை வடிவமைத்தார். இது வேளாண்மை பொருட்களை உற்பத்தி பண்ணுறது, அடுத்து அந்த வேளாண்மை பண்ண பொருட்களை உற்பத்தி பண்ண பொருட்களை வழங்குறது, அடுத்து இயந்திரமயமாக்குது, அடுத்து நுகர்வுப் பொருட்களை அரசே வழங்கிட வேண்டும். வேளாண்மை அக்ரிகல்ச்சர் மூலமாக நான் உற்பத்தி பண்ணுறேன், ப்ரொடக்ஷன் பண்ண பொருட்களை நான் வழங்குறேன், பிடிஎஸ் மூலமாக வழங்குறேன். பிடிஎஸ்னால் நியாய விலை கடை மூலமாக வழங்குறேன். ஸோ அதுக்கடுத்து இயந்திரமயமாக்குறேன், விவசாயத்தில் இயந்திரமயமாக்குதல். அடுத்து நுகர்வுப் பொருட்களை அரசே வழங்கிட வேண்டும். நுகர்வுப் பொருட்களை அரசே வழங்கிட வேண்டும்னா எப்படி வழங்கிடுவாங்க? நியாய விலை கடை மூலமாக வழங்கிடுவாங்க. ஸோ அப்போ வேளாண்மை மூலமாக உற்பத்தி பண்ணி வளங்கள் அந்த பொருட்களை வழங்கணும். அப்போ வேளாண்மை மூலமாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வழங்குறதுக்கு இயந்திரமயமாக்கதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, வேளாண்மை மூலமாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அது மார்க்கெட்டில் வழங்கணும். அந்த மார்க்கெட்டில் அந்த பொருட்களை வந்து சேல் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். டிராக்டரு அது மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறேன். டிராக்டர் அது மூலமாக தான் நான் இந்த விவசாயம் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்குது. அப்போது அக்ரிகல்ச்சரில் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணணும். சேல் பண்ணுறது மிஷின் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இயந்திரமயமாக்கம் பண்ணுறேன். இயந்திரமயமாய் பண்ணி அந்த நுகர்வு பொருட்கள் அந்த கன்சியூம் பண்ணுற ஃபுட்டை நான் பிடிஎஸ் மூலமாக கொடுக்குறேன். பிடிஎஸ்ன்னு என்ன? நியாய விலை கடைகள் மூலமாக அரசே வழங்கிட வேண்டும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா எம்.என். ராய் திட்டம் 1940 மக்கள் திட்டம்ப்பா. இது மக்கள் திட்டம். எம்.என். ராய் 1945 கொண்டு வந்தது. மக்கள் திட்டம்னா என்ன? உன்ட லேண்ட் இருக்கா? லேண்டில் விவசாயம் பண்ணுறியா? விவசாயத்தில் என்ன பண்ணுற? உற்பத்தி பண்ணிவிட்டு என்ன பண்ணும்? அதை நீ மார்க்கெட்டில் விற்கணும், வழங்கணும். எப்படி வழங்குவ? அதுக்கு உனக்கு ஈஸியாக வந்து இயந்திரமயமாக்குனா தான் ஈஸியாக நடக்கும். அப்போ இயந்திரமயமாக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? அந்த பொருட்களை மக்களுக்கு தானே கொடுக்கணும். அப்போது நுகர்வும் பொருட்களை, ஓகேவா, அந்த நுகரும் பொருட்களை நான் யார் மூலமாக கொடுக்குறேன்னா நுகரும் பொருட்களை அரசே வழங்கிட வேண்டும். அதான் பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குது. நியாய விலை கடைகள் மூலமாக வழங்கிட வேண்டும் என்பதையும் எம்.என். ராய் திட்டம் 1945 மக்கள் திட்டம் முடிஞ்சு. அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயண் திட்டம் 1950 சர்வோதய திட்டம் சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் காந்தியடிகள், வினோபா பாவே ஆகியோரின் கருத்துக்களில் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம். காந்தியடிகள் மற்றும் வினோபா பாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம். காந்தியடிகள் மற்றும் வினோபா பாவே ஆகியோரின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம். காந்தியடிகள் மற்றும் வினோபா பாவே ஆகியோரின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம் தான் என்னென்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் கொண்டு வந்த சர்வோதய திட்டம். 1950ஆம் ஆண்டு சர்வோதய திட்டத்தை
சர்வோதய திட்டம் 1950 ஜெயபிரகாஷ் நாராயண் கொண்டு வந்தாங்க. இதில் காந்தியடிகள் ப்ளஸ் வினோபா பாவே ஆகியோரின் கருத்துகளின் உத்வேகத்தால் தயாரிக்கப்படும். 2 பேர் இருக்குப்பா. ஒரு கண்ணு வந்து காந்தியடிகள் மாதிரி, இன்னொரு கண்ணு யாரு, வினோபா பாவே. அந்த 2 பேர் சேர்ந்த கருத்து தான் சர்வோதய திட்டம். யார் கொண்டு வந்து? ஜெயபிரகாஷ் நாராயண் 1950 முடிஞ்சு. வேளாண்மை மட்டுமல்லாமல் நமக்கு என்னதுன்னா சிறு தொழில்களுக்கும் குடிசை தொழில்களுக்கும் ஊக்கமளிக்கும் கூறுகளே. வேளாண்மை மட்டும் இல்லாமல் சிறு தொழில்களுக்கும் குடிசை தொழில்களுக்கும் ஊக்கமளிக்கும் கூறுகளே கொண்ட திட்டமாகும். இந்த 6 திட்டங்களையும் கவனமாக ஆராய்ந்து திட்டக்குழுவை அமைத்து 5 ஆண்டு திட்டங்களாக செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு முடிவெடுத்தார். அவரே இந்திய அரசின் திட்டக்குழுவின் தலைவர் ஆவார். ஸோ இதில் நம்ம வந்து பம்பாய் திட்டம் 1940 எத்தனை பேர் பாஷா படம் மாதிரி வந்துட்டு இருக்காங்க பம்பாயில். முன்னணி தொழிலதிபர்கள் பம்பாய் திட்டம் என்னும் திட்டத்தை 1938 முன்மொழிஞ்சாங்க. இது என்னது? 15 வருஷம், 15 ஆண்டுகளுக்கான ஒரு முதலீட்டு இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் திட்டம். எத்தனை வருஷம்? 15 இயர்ஸ். 15 வருஷத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் திட்டம் தான் என்னது? பம்பாய் திட்டம். எப்போ முன்மொழிஞ்சாங்க? 1938. அங்கே என்ன வருஷம் எடுத்தாங்க? 1940. எம்என் ராய் திட்டம் 1944. எம்என் ராய்னாலே யார் நமக்கு வந்துடும்? ராய். எம்என் ராயா வரும்? தவறு. எம்என் அகர்வால் திட்டம். எஸ்என் அகர்வால் திட்டம். எஸ்என் அகர்வால்னால் காந்திய திட்டம். காந்திய திட்டத்தில் காந்தி 1944. எஸ்என் அகர்வால் திட்டம். அகர்வால்னால் தெரியும்லப்பா. அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுதான். அப்போ எஸ்என் அகர்வால் திட்டம் வந்து 1944 காந்திய திட்டம்னு சொல்கிறோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வேளாண்மை மட்டும் கிடையாது, வேளாண்மை மற்றும் கிராமப்புறத்தை சேர்ந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம். வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம். ஓகே, ரைட்டு, அவ்வளோதான்.